போலாமா? சுதாகர் வந்து ஆசர்பைஜான் கிளம்பிட்டாங்க. கியூடா டூர்ஸ் வந்து கத்தார் நேஷ்னல் ஹாலிடேஸ்க்காக ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம பொழப்ப பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அப்படியே டாக்ஸியில் வந்து என்னையும் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு சுதாகர் ஏர்போர்ட் கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்க வந்து அடிக்கடி இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. கியூடா டூர்ஸ் அண்ட் வைப் வித் சுதாகர் ஃபாலோ பண்ணிங்கனாங்களே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிரும். ஸோ செம்ம குளிருக்கு ஒரு சூப்பராக ஒரு டீயை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். சார் வந்து மீட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு எகைன் ஒரு 12க்கு போல் ஆஃபீஸ்க்கு திரும்பி வந்துட்டோம். வர செம்ம பசி. அதனால் வரவே வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டேன். ஃபிஷ் பிரியாணி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதையும் சாப்பிட்டுட்டு 4:45 போல் எல்லாத்துக்கும் ஹாப்பி கத்தார் நேஷ்னல் டேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஆஃபீஸ்லேருந்து. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரியாதா ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஸோ இப்போ வந்து ரியாதா மெடிக்கல் சென்டரில் இருக்கேன். ஃப்ரைடே மார்னிங் 7 AM என்கேபியோட மெடிக்கல் கேம்ப் இருக்குது. இப்போ தான் வந்து ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஆல் செட் ஃபார் அவர் மெடிக்கல் கேம்ப். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடுங்க. எனிவே எங்களோட வாலண்டியர்ஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருப்பாங்க உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் ஆதரன் வந்து பார்க் போகணுன்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சரி நான் அவங்கள கொண்டு போய் பார்க்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பர்வா வில்லேஜ் போயாச்சு. ஒரு குட்டி ஷாப்பிங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ இப்போ வந்து அஜ்வாலையும் சஃபாரியில் ஒரு சின்ன ஷாப்பிங் முடிஞ்சது. ஹேமா வந்துட்டுருக்கா என்னை பிக் பண்ண முடிச்சுட்டு அடுத்து வந்து இப்போ வந்து டிபிஎஸ் ஸ்கூல் போகிறோம். 18th நேஷ்னல் டே அப்படிங்கிறதுனால ஆடிட்டோரியம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ 1 day பிஃபோர் நம்மளால் செக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போட்டு ப்ளே ஆகலான்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணிக்கிட்டோம். எங்கள் டீம் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிரண்டா நானும் வழக்கம் போல் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ எடுத்துகிட்டு மிரண்டாவே ட்ராப் பண்ணிட்டா வீட்டில். அதுக்கப்புறம் ஈவெண்ட்டோட கொஞ்சம் ஒர்க்லாம் பெண்டிங் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு தூங்கியாச்சு.